மன்னிப்பேன் என்பது அல்ல செய்தி, மன்னித்து விட்டேன் மகனே வா என்பதுதான் செய்தி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சிலுவையிலே கொடுக்கப்பட்ட கிரயம், அதனுடைய மதிப்பு உனக்கு தெரியவில்லை. ஆகையால் தான் பிள்ளைய இடுப்புல வச்ச மாதிரி வியாதியை வச்சுட்டு நீ உட்கார்ந்திருக்கிற. இந்த காலை நேரம் உன் வியாதிக்கு சாவு மணி அடிக்கிறேன் ஏசுறேன், வறுமைக்கு சாவு மணி அடிக்கிறேன். இனி என் சரீரத்தின் எந்த பகுதியிலும் வியாதி இருக்க முடியாது. ஜனங்கள் பெறப்போகிற அந்த ரட்சிப்பு கொஞ்ச நாள் ரட்சிப்பு அல்ல, அது நித்திய ரட்சிப்பு. நான் பெற்றுக் கொண்டிருக்கிற ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இன்னைக்கு செத்தா நாளைக்கு பரலோகம்னு அர்த்தம். கை தட்டுங்க. என்னைக்குனாலும் நீங்க பரலோகம் தான் போவீங்க. எவர்லாஸ்டிங் சால்வேஷன். ஆல்டர் கால் எப்படி தெரியுமா? நீ இப்பொழுது முன்பாக வருவாயானால் உன்னுடைய பாவங்களை இயேசு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். தவறான வார்த்தை. உன் பாவங்களை மன்னித்து விட்டாரையா, நீ தைரியமாய் முன்பாக வா. That is the right altar calling. ஏசாயா வாசிப்போம் 44:22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். Hallelujah. Very beautiful revelation. After the cross, சிலுவைக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றத ஒரு தீர்க்கதரிசி முன்னாடி எழுதிட்டான். ப்ராஃபஸி அப்படின்னா ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஃபோர்டெல்லிங், நடக்க போறதை முன்னாடி சொல்றது. நியூ டெஸ்டமெண்ட்ல ப்ராஃபஸினா ஃபோர்த் டெல்லிங், நடந்ததை சொல்றது. ஆமென். தீர்க்கதரிசி என்றாலே ரட்சிப்பை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், சிலுவையை ஆராய்ச்சி செய்கிறவர்கள். அதனால தான் பாருங்க கிரேஸ் பிரீச்சர்ஸ் ப்ராஃபட்னு போட்டுறாங்க. ப்ராஃபட்னா கிரைஸ்டை பற்றி டெஸ்டிமனி தான் ப்ராஃபட். ஆமென் சொல்லுங்க. மேஜர் மெயினான விஷயம் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படும். இப்போ இந்த ஏசாயா ஒரு ப்ராஃபட், பெரிய தீர்க்கதரிசி லிஸ்ட்ல இருக்கிறான். அவன் சொல்றான் அந்த சிலுவைக்கு அப்புறம் என்ன வரப்போகுதுன்னு. அழகான வார்த்தை. வாசிங்க. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி சத்தமா சொல்லுங்க. அகற்றி எங்க இருக்குமா? விட்டேன். பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸா? ஃபியூச்சர் டென்ஸ்ல பாஸ்ட் டென்ஸா பேசுறாங்க. I have swept away your offenses like a cloud. மேகத்தை அப்படியே விரட்டி விட்டா எப்படி ப்ளூ கலர்ல ஸ்கை தெரியுதோ அப்படி உன் வாழ்க்கையில் இந்த பாவத்தை எல்லாம் அப்படியே விரட்டிட்டேன். I have swept away your sins like the morning mist. அழகா இருக்கு ஆங்கிலத்தில். காலையில பனி இருக்கும் பார்த்தீங்களா? பனி கொடைக்கானல பார்த்தீங்கன்னா திடீர்னு பனியாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பனி விளைங்க, அப்படியே இயற்கை சூப்பராக தெரியும். அப்படிதான் உங்கள் வாழ்க்கையை மூடி இருந்த பனி, காலையில் பனி எவ்வளோ நேரம் நிற்கும்? ரொம்ப நேரம் நிற்காது. பாவத்தை எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு சொல்லுங்க? மார்னிங் மிஸ்ட் எல்லாம் சொல்லுங்க. அடுத்து கிளவுடு சொல்லுங்க. ரெண்டுமே எப்படின்னா நிலை இல்லாதது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. பாவம் சார் அப்படின்னா கூடாது. தட் இஸ் மார்னிங் மிஸ்ட். இட் இஸ் லைக் மார்னிங் மிஸ்ட். அந்த காலையில் பனி கொஞ்ச நேரத்தில் அப்படியே என்ன செஞ்சிடும்? விலகிற மாதிரி உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தையும் கிளியராக விலக்கிட்டேன், உன்னை கிளீனாக மாற்றிட்டேன். ஐ ஹாவ் ஸ்வெப்ட் அவே. நான் முடிச்சிட்டேன். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சிட்டாரு? விலக்கிட்டாரு, அகற்றி விட்டேன். அடுத்து என்னிடத்தில் வாசிமா. என்னிடத்தில் திரும்பு. ரிட்டர்ன் டு மீ. வாட் இஸ் ரிப்பெண்டன்ஸ்? வாட் இஸ் ஆல்டர் காலிங்? நான் சொல்றேன், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டுக்கொண்டேனா மீட்டுக்கொள்வேனா? அப்ப ஆல்டர் காலிங் என்ன? ரிப்பெண்டன்ஸ்னா என்ன? ரிட்டர்ன் டு மீ தட் ஐ வில் ரிப்பெண்ட் டு மீ தட் ஐ வில் ஃபர்கிவ் யூ கிடையாது. ரிட்டர்ன் டு மீ தட் ஐ ஹவ் ஃபர்கிவன் யூ. புரியுதா உங்களுக்கு? ஆல்டர் கால் எப்படி தெரியுமா? நீ இப்பொழுது முன்பாக வருவாயானால் உன்னுடைய பாவங்களை இயேசு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். தவறான வார்த்தை. உன் பாவங்களை மன்னித்து விட்டாரையா, நீ தைரியமாய் முன்பாக வா. That is the right altar calling. ஆல்டர் காலிங் என்ன தெரியுமா? ஒருத்தனை கூப்பிட்டு நீ பயந்துகிட்டே இருக்காத, அவன் பாவத்தை மன்னிச்சிட்டாரா. புரியுதா? சார் வாத்தியார் அடிப்பாருன்னு சொல்லி ஒருத்தன் கிளாஸுக்கே போகாம இருக்கிறான். நீ வாடா,
வந்து உன்னை மன்னிப்பாருன்னா வருவானா? உன்னை மன்னிச்சிட்டாரா, வாடா. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, வந்த பிறகு மன்னிப்பு அல்ல, மன்னிப்பு பிறகுதான் நீங்க வரீங்க. அப்ப எப்போ உங்களை மன்னிச்சாரு? 2000 வருடங்களுக்கு முன்பாக மன்னித்தார். யாரை மன்னிச்சாரு? நம்மளை மட்டும் மன்னிச்சாரா? எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. வா மகனே மன்னிப்பேன் என்பது அல்ல செய்தி, மன்னித்து விட்டேன் மகனே வா என்பதுதான் செய்தி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். That is gospel. I have redeemed you. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கிரயத்தையும் நான் சிலுவையில கொடுத்துட்டேன்டா, நீ தைரியமா வாடா. பிசாசு ஒன்னும் செய்ய முடியாதுடா, நான் அவனுக்கு என்ன கிரயம் கொடுக்கணும் கொடுத்துட்டேன். இப்ப தைரியமா நீங்க பிசாசு துரத்தலாம், நீங்க தைரியமா பிசாசு முன்னாடி பேசலாம். ஏன்னா உங்களுக்கு அவனுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நீங்கள் செய்த பாவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரயத்தை கொடுத்து உங்களை அவன் கரத்திலிருந்து அவர் மீட்டுக் கொண்டார். நான் மீட்கப்பட்டிருக்கிறபடியினாலே, என்னை தேவன் மீட்டுக் கொண்டபடியினாலே இனிமேல் பிசாசுக்கு என் மீது அதிகாரம். மீட்கிறது என்ன தெரியுமா? நான் ஒருத்தன் அடிமைப்பட்டிருக்கும் போது எனக்கு கொடுக்க வேண்டிய கிரயத்தை கொடுத்து வெளியே கொண்டு வருவது சார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க கர்த்தருக்கு. இனி பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது, இனி சாபம் உங்களை தொட முடியாது. இயேசுவின் தெளிக்கப்படட்டும். சொல்லுங்க வாயை திறந்து. இனி வியாதி என்னை தொட முடியும். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சொல்றது உங்கள் பாவங்களை அகற்றிட்டாரு, உங்களுடைய மீறுதல்களை அகற்றிட்டாரு, உங்களை பணம் கொடுத்து மீட்டு கொண்டார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்கெல்லாம், எதிலிருந்தெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்? வியாதியிலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுக்காங்க. அதனாலதான் வியாதியை பார்த்தா உங்களுக்கு என்ன வரக்கூடாது? வருத்தம் வரக்கூடாது. என்ன வரணும் சொல்லுங்க சார். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. உடனே முத்துட்ட நான் சொல்றேன், தம்பி வந்து இந்த வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை அப்படின்னோடனே, இல்லைண்ணே வந்து ஒரு மைக்கு வந்து இந்த மைக்கெல்லாம் டப்பா மைக்குனே, சும்மா வந்து 5000 ரூபாயில் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மைக் இருக்குண்ணே, அதை வாங்கினா தானே வந்து சரியா? 1 லட்ச ரூபாய்க்கு எங்கடா போக? இல்லைண்ணே அது வாங்கினா தான் சரி. 1 லட்ச ரூபா மைக்கை வாங்குறீங்க, திரும்பவும் சவுண்டு சரியில்லை, என்னடா அப்படின்னு கேட்டா, இல்லைண்ணே நீங்கள் 1 லட்ச ரூபா மைக்குன்னா இந்த டப்பா ஆம்பிளிஃபயர்லாம் போடக்கூடாது, நீங்கள் 1.5 லட்ச ரூபாய்க்கு ஆம்பிளிஃபயரு, 2 லட்ச ரூபாய்க்கு மிக்சர் போடணும், 2.5 லட்ச ரூபா கொடுக்குறேன், ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுக்குறேன், அதையெல்லாம் மாற்றிட்டேன். திரும்பவும் பேசினா டர்னு பல்படி வைக்கிற மாதிரி கேட்கு. என்னடா நேனே இதெல்லாம் செஞ்சுட்டீங்க, ஸ்பீக்கர் செட்டை மாற்றணும்னே, அது குறைஞ்சது ஜெர்மன் மேக்கு போட்டால் நல்லா இருக்கும், அதுவும் 2.5 லட்ச ரூபாய். எல்லாத்தையும் மாத்தியாச்சு, அதற்கான கிரயத்தை கொடுத்தாச்சு. இப்ப நான் ஹலோன்னு பேசும்போது ஹலோ அப்படின்னு வருது. இப்ப எனக்கு என்ன வரும்? அது ஏன் உங்களுக்கு வரலன்னு கேட்கிறேன். இவ்வளவு பெரிய கிரயத்தை உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில இயேசு கொடுத்திருக்கும் போது, உனக்கு சரீரத்தில் வியாதி வந்தால் உனக்கு ஏன் கோபம் வர மாட்டேன்? இவ்வளவு பெரிய கிரயத்தை அவர் சிலுவையில கொடுத்து தீர்த்திருக்கும் போது, உன் வீட்டுக்குள்ள வறுமை வந்தா உனக்கு ஏன் கோபம் வர மாட்டேன்? இவ்வளவு பெரிய கிரயத்தை சிலுவையில் அவர் கொடுத்திருக்கும் போது, உன் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது, உன் வாழ்க்கையில பலவீனம் வருது, அல்லது பாவ சோதனை வந்தா உனக்கு ஏன் கோபம் வர மாட்டேன்? Because you don't believe, you don't know the value of the price which was paid on the cross. சிலுவையிலே கொடுக்கப்பட்ட கிரயம், அதனுடைய மதிப்பு உனக்கு தெரியவில்லை. ஆகையால் தான் பிள்ளையை இடுப்புல வச்ச மாதிரி வியாதியை வச்சுட்டு நீ உட்கார்ந்திருக்கிற. இந்த காலை நேரம் உன் வியாதிக்கு சாவு மணி அடிக்கிறேன் இயேசுநாமம், வறுமைக்கு சாவு மணி அடிக்கிறேன் இயேசுநாமம். இனி என் சரீரத்தின் எந்த பகுதியிலும் வியாதி இருக்க முடியாது. என் சம்பந்தப்பட்ட எந்த இடத்துல இயேசுவை தெளிக்கிறேன். வியாதிக்கு இடம் இல்லை, இயேசுக்கு தான் வெளியேறு. அவ்வளவுதான், அள்ளிட்டு போயிடுவான் அவனா. அல்லேலூயா. கையை தட்டுக்கோது அவருக்கு. என் அருமை மகனே மகளே, உன் கண் திறக்கப்படட்டும். உனக்காய் சிலுவையிலே வாங்கின அடி, கொடுத்த கிரயம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. உனக்கான உன் போர் முடிந்தது. உனக்காக கொடுக்க வேண்டியது ரெட்டிப்பாய் கொடுத்து தீர்க்கப்பட்டது. ஏதோ நீ கடன் பட்டதை நான் கொடுக்கலடா, நான் வாங்கின அடி நீ கொடுக்கிற மாதிரி 2 மடங்கு நான் கொடுத்திருக்கிறேன். பின் இயேசுவின் நாமத்திலே சுகமாக்கப்படுவாயாக, இயேசுவின் நாமத்திலே சுகமாக்கப்படுவாயாக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கனெக்டட் வித் கிராஸ், மைண்ட் கனெக்டட் வித் கிராஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமா திரும்பி வா, உன்னை அவர் அடிக்க மாட்டார்.
ஏன்னா நீ வாங்குற ஐடியா இயேசு மேலே சுமத்திட்டார். இதுதான் சிலுவையின் உபதேசம். இதை விட்டுட்டு உபவாசம் போட்டேன்னா கஞ்சி குடிக்கல, காப்பி குடிக்கல. நீ காப்பி குடிக்கலாம் சரியா போயிருமா? ஜாக்கிரதை. அதாவது இயேசு செஞ்சதை விட தான் செஞ்சதை மேல கொண்டு வரான். கர்த்தர் நல்லவர். இனி உங்க சுய பெருமை, சுய பிரஸ்தாபம், சுய தியாகம் இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டு வெளியேற்றப்படட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏசாயா 45:17 அது ஒரு ஆள் வாசிங்க. ஏசாயா 45:17 சீக்கிரம். 45:17 சீக்கிரம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும். ஓ, கை தட்டுங்க வசனத்துக்கு. நீங்க என்னைக்குமே என்ன செய்யப்பட மாட்டீங்களா? இன்னைக்கு நாளைக்கு இல்லையா, சாகுற வரைக்கும் உனக்கு வெட்கமே நீ பட மாட்ட. ஆமென். காலம் இருக்கிற வரைக்கும், ஆண்டாண்டு காலமாய் ஒரு நாள் கூட நீ வெட்கப்பட்டு போவது போல மனசுல பார்க்காத. நீ வெட்கப்பட்டு போவது போல மனசுல இமேஜின் பண்ணாத. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல கைப்படி சொல்லுங்க, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இங்க பாருங்க, Israel will be saved by the Lord with an everlasting salvation. உங்களுக்கு கிடைக்கப்பட்ட salvation, it is not a temporary salvation. நிறைய தியாலஜியன் சொல்லுவாங்க, ரட்சிப்பிலே 3 ரட்சிப்பு உண்டு. அதிலே ஒன்று இயேசுவை சொந்த ரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்ட போது பெறுகிற ரட்சிப்பு. அது ஒரு நாள் நடப்பது. பின்பு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது இரண்டாவது ரட்சிப்பு. மூன்றாவது அவர் வரும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அது எவர்லாஸ்டிங் சால்வேஷன். நீங்க வாங்கினது ஃபர்ஸ்ட் சால்வேஷன் தான். அப்ப ரெண்டாவது விசா, மூணாவது விசா, பெர்மனன்ட் விசாலாம் எப்போ கிடைக்கும்? அது சொல்ல முடியாது சார். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பிரீச்சிங் பாருங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்ச விசா டூரிஸ்ட் விசா இல்ல. கையை தட்டுங்க. உங்களுக்கு கிடைச்ச விசா ஸ்டூடெண்ட் விசாவும் இல்ல. உங்களுக்கு கிடைச்சது விசா பெர்மனன்ட் விசா. Israel will be saved with an everlasting salvation. ஓ, நாம் பெறப்போகிற, அவன் எழுதுறான், என் ஜனங்கள் பெறப்போகிற அந்த ரட்சிப்பு கொஞ்ச நாள் ரட்சிப்பு அல்ல, அது நித்திய ரட்சிப்பு. நான் பெற்றுக் கொண்டிருக்கிற ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இன்னைக்கு செத்தா நாளைக்கு பரலோகம்னு அர்த்தம். கை தட்டுங்க. என்னைக்கு நாள் நீங்க பரலோகம் போவீங்க. எவர்லாஸ்டிங் சால்வேஷன். எவர்லாஸ்டிங் சால்வேஷன். ஆமென். நாட் a temporary salvation. ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு, I am saved அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? உங்களை கொண்டு போய் பேங்க்ல வச்சுட்டாங்களா? ஒருவேளை அது ரைட்டு தான். அது ரைட்டு தான். சேவ்டுன்னா என்ன? உங்களை தூக்கி லாக்கர்ல வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்னு போட்டாங்க. ஒரு சொன்ன ஏசுனாரே பேங்க்ல ரூபா போடுறாரா? ஏசுனாரே சேமிச்சு வைக்கிறாரு போலன்னு ஒருத்தன். ஜீசஸ் சேவ்ஸ் இல்ல, அப்படி கூட நீ மீனிங் எடுத்துக்கலாம். ஐ எம் சேவ்டுனா என்னை தூக்கி பேங்க்ல வச்சுட்டாருன்னு அர்த்தம். லாக்கர்ல வச்சுட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் சேவ்டு, ஐ எம் சேவ்டு. அவர் வரும்போது லாக்கர்லாம் இருந்தது எங்கெல்லாம் வெளியே எடுத்துருவார். கரங்களை தட்டி கத்துறாண்டி சொல்லுவோம். ஆமென். எவர்லாஸ்டிங். நீங்க வாங்கியிருக்க சால்வேஷன் எவர்லாஸ்டிங் சால்வேஷன். தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி. ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி. ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.